தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தொடர்ந்து யெகோவா ஈரே, நம்முடைய தேவைகளை முன்னமே கண்டு அவைகளை பூர்த்தி செய்கிற தேவன் என்ற தலைப்பில் தேவ வார்த்தையை தியானிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மெசேஜ் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். அல்லேலூயா இதே தலைப்பில். ஒருவேளை நீங்கள் அதை கேட்கலைன்னா கேளுங்க. ஏன்னா இது நம்ம பில்ட் பண்ணுறோம். ஏற்கனவே பேசின அந்த காரியங்களில் அடிப்படையாக வச்சு இன்னும் அதிகமாக இந்த காரியங்களை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நம்மை குறித்து எண்ணமுள்ளவராக இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் பாருங்கள், எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அவங்க கெடுக்கட்டும் போகட்டும், நம்ம நல்லா இருக்கிறோம், நாம் தேவன், எனக்கு எந்த குறையும் இல்லை, என்னால் எல்லாம் முடியும், நான் ஜாலியாக இருக்கிறேன், அவங்கள படைச்சேன், அவங்க எல்லாத்தையும் குழச்சி போட்டாங்க, ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கெடுக்கட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு அவர் பேசாமல் எங்கேயோ இருக்கிற தேவன் கிடையாது. அவர் நம் நினைவாக இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார், நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளில் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இப்படிப்பட்ட அருமையான தேவனாக பெற்றுக்கொண்ட நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டும், தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தின் ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், இப்போ எல் ஷடாய், சர்வ வல்லவர் என்ற நாமம், அவர் எப்படி எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், சர்வத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் தான் நம்ம ஜெபம்லாம் செய்கிறோம், அற்புதங்கள்லாம் எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறோம் அப்படின்னா ஏன் ஏறெடுக்கிறோம்? சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் இல்லையா? அதே போல தான் யெகோவா ஈரே என்ற நாமமும் கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்ன செய்வார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமான காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களெல்லாம் நம்ம படிப்படியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதனால் இந்த தொடர்ந்து கேளுங்க. இந்த கர்த்தரை குறித்த இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறையில்லாமல் வாழ முடியும். தேவனை விசுவாசித்து குறையில்லாமல் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள் நுழைய முடியும். தேவை வருவதற்கு முன்பாகவே அதற்கான சப்ளை, அதற்கான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஜெபிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், எங்கள் யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை முன்னமே கண்டு அவைகளை பூர்த்தி செய்கிற தேவன். பிரச்சனைகள் தோன்றுவதற்கு முன்பாகவே அதற்கான பதிலை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். பிதாவே, நீர் எங்கள் தேவனாய் இருப்பது எங்கள் பாக்கியம். தாப்பனே, உண்மையிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம் மீது அன்பு கூறுகிறோம். பிதாவே, நீர் எங்கள் தேவன், எங்கள் தகப்பன். பிதாவே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு யெகோவா ஈரேவாக வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு மகிமையான வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மாபெரும் வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய இந்த சுபாவத்தை, உம்முடைய இந்த குணாதிசயத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் தாப்பனே, விசுவாசத்தோடு பலத்தோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாப்பனே உதவி உண்டாகட்டும். எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது என்று வாசிக்கிறோமே. தாப்பனே, உம்முடைய ஒத்தாசை இவர்களுக்கு உண்டாகட்டும். நீரே எங்கள் ஜீவனின் பலன் தாப்பனே. உம்முடைய பலன், உம்முடைய சத்துவம் இந்த மக்களுக்கு உண்டாகட்டும்.
தொடர்ந்து முன்னேறட்டும், மேற்கொள்ளட்டும், ஜெயிக்கட்டும், வளரட்டும், பெருகட்டும், தலைக்கட்டும். தாப்பனே, உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் மீது எப்போதும் இருக்கட்டும். இவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி இந்த ஜனங்களை நீர் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எந்த வியாதி, எந்த வலி, எந்த வேதனையாக இருந்தாலும் தாப்பனே, இப்போதே இயேசுவின் நாமத்தினால் அது குணமாவதாக. அந்த வியாதி நீங்கி போவதாக. பலன் உண்டாகட்டும், சத்துவம் உண்டாகட்டும், பூரண ஆரோக்கியம் உண்டாகட்டும், நிரந்தர ஆரோக்கியம் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா விதமான கொள்ளை நோய்கள், வியாதிகளுக்கு விலக்கி இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். தாப்பன, பிசாசின் கண்ணிகளுக்கும் மனுஷரின் கண்ணிகளுக்கும், பிசாசின் குழிகள் மனுஷரின் குழிகளுக்கும் இவர்களை தப்புவித்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் சர்வ வல்லவர். உம்மால் எங்களை பாதுகாக்க முடியும் தாப்பனே. உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் அற்புதமான தேவன். அவரை சேவிப்பது நம்முடைய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பாருங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவராம், ரைட்? நம்முடைய தேவைகளை கண்டு அவைகளை பூர்த்தி செய்கிறவராம். பார்த்து கொள்ளப்பட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா நின்று வேடிக்கை பார்க்குறாருன்னு அர்த்தமா? இப்போ நீங்கள் இந்த ரோட்டில் ஆக்சிடெண்ட்லாம் நடந்தால் பார்ப்பீங்க, ஒரு சில 2 விதமான ஆட்கள் இருப்பாங்க, ரைட்? ஒன்று நின்று வேடிக்கை பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க, இன்னொருத்த ஆட்கள் பார்த்திங்கன்னா இறங்கி உதவி பண்ணுற ஆட்களாக இருப்பாங்க, இல்லையா? ரைட்? கர்த்தர் ஒன்று நின்றுக்கிட்டு எங்கே அடிபட்டுருக்குது, எப்படி ரத்தம் ஒழுகுது அப்படின்னு வேடிக்கை பார்க்குற ஆள் கிடையாது, இறங்கி உதவி செய்கிற ஆள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த மாதிரி தான் பாருங்கள், பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னா அந்த தேவைகளை அவர் பார்த்து அவைகளை பூர்த்தி செய்கிறவர். பாருங்கள், பார்த்துனா எப்போ? அது நடந்ததுக்கப்புறம் பார்த்தா? அந்த தேவை வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து அதை பூர்த்தி செய்கிறவரா? இல்லை, அந்த தேவை உண்டாவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு தேவை என் பிள்ளைக்கு உண்டாக போகுது அப்படின்றத பார்த்து அதை பூர்த்தி செய்கிற தேவன். இங்கே ஆபிரகாமுக்கு பாருங்கள், நம்ம போன இந்த 2 மெசேஜில் இதெல்லாம் பேசியிருக்கிறோம், நல்லா கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசியிருக்கிறோம். நான் எல்லாத்தையும் முழுசாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க போகிறேன்ற ஒரு உறுதியோடு தான் வந்திருக்கிறார். அவர் என்ன நம்பினார்? என் பிள்ளையை நான் பலி கொடுப்பேன், ஆனால் ஈசாக்கு மூலமாக தான் என்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஈசாக்கு மரித்தாலும் அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க வந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் பாருங்கள், தன்னுடைய பிள்ளையாகிய ஆபிரகாம் தனக்கு கீழ்ப்படிய போகிறாரு. அவர் கீழ்ப்படுகிறதுனால நான் அவருடைய பிள்ளை பலியிடப்படாமல் தடுக்க போகிறேன். அந்த இடத்துல பிள்ளைக்கு பதிலாக வேறொரு பலியை ஆபிரகாம் செலுத்தணும். பலி செலுத்துவதற்கு அவருக்கு ஒரு மிருகம் வேண்டும் அப்படின்னு கர்த்தர் முன்னமே காண்கிறார். கண்டு என்ன பண்ணார்? ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணுறாரு. அது எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்குது. அது எங்கே சுற்றிக்கிட்டு இருந்துச்சோ நம்மளுக்கு என்ன தெரியும்? கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த ஆட்டுக்கடாவை, நீ போ, அந்த மோரியா மலைக்கு போ, ஆபிரகாம் இந்த இடத்துல இந்த தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க வர்றான், நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு அந்த ஆட்டுக்கடாவை அனுப்பிச்சி வைக்கிறார். அந்த ஆட்டுக்கடை கரெக்டாக ஆபிரகாம் எந்த இடத்துல பலி கொடுக்குறாரோ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு நிற்கிது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார் பாருங்க. பைபிளில் பூரா நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் காகங்களுக்கு கட்டளை கொடுக்குறாரு இல்லையா? என்ன கொடுக்குறாரு? என் பிள்ளை எலியாவுக்கு போய் காலையில் மாம்சமும் அப்பமும் கொடுக்கணும், சாயங்காலம் மாம்சமும் அப்பமும், ரைட்? எக்ஸ்பிரஸ் டெலிவரி. இன்றைக்கி தான் நம்ம ஸ்விக்கி, சொமேட்டோலாம் யூஸ் பண்ணுறோம்.
கர்த்தர் அன்னைக்கே எக்ஸ்பிரஸ் டெலிவரி கரெக்டாக இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் பாருங்கள், பைபிளில் பார்க்குறோம், ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை எடுக்கிறார், போய் யோனாவை முழுங்கு. அதே யோனாவை போய் நினைவே பட்டணம் அந்த கரையில் கொண்டு போய் அவனை போட்டு விட்டுரு. ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரா இல்லையா? பாருங்கள், கர்த்தர் மிருகங்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் மிருகங்கள் கேட்கும். இது பைபிள் முழுவதும் போதிக்கப்படுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே ஒரு ஆட்டுக்கடாவுக்கு கட்டளை கொடுக்குறாரு, நீ போ அந்த இடத்துக்கு போ, என் பிள்ளை அங்கே பலி கொடுக்க போகிறான், அவனுக்கு பலியிட ஆடு தேவை, நீ அங்கே போய் நில்லு. ஹல்லேலூயா. அதுவும் கரெக்டாக அங்கே வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிது பாருங்க. இதான் நம்முடைய தேவன். ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை உண்டாக போதுன்னு முன்னமே கண்டு அந்த தேவையை பூர்த்தி செய்யும்படி அவர் ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்த்தோம். மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாகவே, மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே, ஏன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் மனிதன் பாவம் செய்து விழுவான் என்பதை காண்கிறார். அவனுக்கு ஒரு மீட்பர் தேவை, ஒரு இரட்சகர் தேவை, மனிதனுடைய பாவத்திற்கு ஒரு நிவாரண பலி தேவை என்பதை முன்னமே கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. இதான் யெகோவா ஈரே, நம்முடைய தேவைகளை முன்னமே கண்டு அவைகளை பூர்த்தி செய்கிற தேவன். போன மெசேஜில் நம்ம எப்படி கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டிப்புகளில் நம்முடைய தேவைகளை முன்னமே அறிந்து அந்த சிருஷ்டிப்பில் கூட அவர் யெகோவா ஈரேவாக வெளிப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கர்த்தர் படைப்புகளெல்லாம் நம்ம கவனித்து படித்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு காரியம் தேவைப்பட்டதுக்கு அப்புறம் அவர் புதுசாக ஒரு காரியத்தை உருவாக்கி கொடுக்கல. ஆதாம் ஒன்றும் ஐயா மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, செத்துருவேன் போல் இருக்குது, கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்குற மாதிரி ரைட் அவர் வைக்கலை. அவனுக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை அப்படின்றது கர்த்தர் முன்னமே கண்டு அந்த ஆக்சிஜன் அவரே வச்சுருக்கிறாரு. அதுவும் மனுஷனுக்கு எந்த அளவில் தேவையோ அந்த அளவில் கரெக்டாக வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி கர்த்தர் பல காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. கர்த்தர் வந்து இந்த நீர், ரைட், தண்ணீர் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் இல்லையா? அந்த தண்ணீர் நமக்கு தேவைன்னு தெரிஞ்சு அதை முன்னமே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். எல்லா இடத்துலையும் உலகம் பூரா ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். அதுவும் ஆதாமுக்கு மட்டும் செய்யலை. ரைட்? கரெக்டாக ஆதாமுக்கு தேவையான ஆக்சிஜன் மட்டும் கர்த்தர் வச்சுருந்தாரா? இல்லை. கர்த்தர் முன்னமே இந்த பூமியில் இத்தனை கோடி ஜனங்கள் பிறக்க போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் முன்னமே கண்டு எல்லாருக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளோவா வச்சுருக்கிறார் இந்த பூமியில். இத்தனை ஜனத்துக்கும் தேவையான தண்ணீர், இத்தனை ஜனத்துக்கும் தேவையான ஆக்சிஜன், இத்தனை ஜனத்துக்கும் தேவையான சகலவற்றையும் சகல நன்மைகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்றைக்கி அந்த சிருஷ்டிப்புகள், அந்த சிருஷ்டிப்பின் காரியங்களில் இன்னும் ஒரு சில காரியங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. அந்த காரியங்களையும் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தோம்னா கர்த்தர் வந்து ஆதியிலே கர்த்தர் மனிதனை உருவாக்கும்போது அவனுக்கு வெளிச்சம் தேவை அப்படின்றத பார்க்குறாரு இல்லையா? ரைட்? அவனுக்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை அப்படின்றத பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? அவனுக்கு தேவையான அந்த வெளிச்சத்தை கொடுக்கும்படி சூரியனை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, சந்திரனை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, ரைட், நட்சத்திரங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த அந்த சிருஷ்டிப்புகளின் நோக்கமே மனிதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதுதான். காஸ்மோஸ் இந்த காரியங்களை குறிச்செல்லாம் படிச்சிங்கன்னா அதில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஆந்த்ராபிக் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிருஷ்டிப்பு எல்லாமே மனிதன் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். யார்? சயின்டிஸ்டே சொல்கிறாங்க. இந்த யூனிவர்ஸ் இது படைக்கப்பட்ட விதம், அது செயல்படுகிற விதம், நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் ஆராய்ஞ்சு படித்தா இது எல்லாமே மனிதனுடைய வெளிப்பாட்டுக்காக காத்திருந்த மாதிரி இருக்குது, எல்லாமே மனுஷனுக்குன்னு செஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. வேதம் இங்கே பாருங்கள், ஆதியாகமத்தில் என்ன போதிக்குது நம்மளுக்கு?
கர்த்தர் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் எதுக்கு படித்தாராம்? ரைட், நமக்கு தேவை. ரைட், நமக்கு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் தேவைன்றதுக்காக அவர் அதை உருவாக்கி வச்சிருக்கிறார். ரைட், இந்த 14-15 வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய பிரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களாகவும், கவனிங்க, ரைட், அடையாளங்கள் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய பிரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்போ இவைகள் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் பார்த்திங்கன்னா மனுஷனுடைய பிரயோஜனத்துக்காக. ரைட், சில சமயம் நீங்கள் இந்த புதுசாக வீடு கட்டியில் அது குடியிருக்க போயிருக்கிறீங்களா? அப்போ புதுசாக வீடு கட்டி போனோம்னா, வீடை கட்டிட்டோம், ஆனால் அங்கே இருக்கிறதுக்கு அங்கே வசிப்பதற்கு சௌரியமாக இருப்பதற்கு நிறைய காரியங்கள் தேவைப்படும். கரெக்டாக ஃபேனை ஃபிட் பண்ணணும், லைட்டிங் போடணும், பெட்டெல்லாம் ரெடி பண்ணணும், மேஜெல்லாம் ரெடி பண்ணணும், உட்காரதுக்கு சேரு, சோஃபா, ரைட்டு, கிச்சனில் அதுக்கு தேவையான அந்த பாத்திரம் பண்டம், கேஸு, ஸ்டவ்வு, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு இல்லை சிம்னி, ஏதாவது ஒன்று இதெல்லாம் செட் பண்ணணும் இல்லையா? அளவுயா ஏசி, காருக்கு பார்க்கிங் பிளேஸு, அதை பாதுகாப்பதற்கு ஏதாவது காரியங்கள், கராஜு, ஏதாவது நல்ல கேட்டு இதெல்லாம் போட்டு அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ரைட், இப்படி பல காரியங்கள் இருக்குது. ரைட், நம்ம மனுஷர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவோம். ரைட், என்னென்னு யோசித்து பார்த்து தான் வீட்டை கட்டியிருக்கோம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி. ரைட், ஆனாலுமே பார்த்திங்கன்னா அங்கே போய் அங்கே உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு 1008 காரியம் ஞாபகத்துக்கு வரும். ஐயோ இது வாங்கணுமே, அப்புறம் அதை செய்யணுமே, அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணணுமே, ஐயோ இந்த மோட்டருக்கு இது கரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமே, அந்த லைட் இது இப்படி வரணுமே. ரைட், அப்படி யோசிக்கிறோம்ல, பல காரியங்கள் வருது, செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன் நம்ம எல்லாத்தையுமே முன்னமே பார்க்க முடியறதில்ல. நம்ம நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது. என்ன தான் யோசிச்சிருந்தாலும் யோசிச்சதுக்கு அதுக்கு மேலேயும் காரியங்கள் வருது அதுக்கப்புறம். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு அப்படி கிடையாது பாருங்கள். அவர் சகலத்தையும் அறிந்த தேவன், சகலத்தையும் காண்கிற தேவன், அளவில்லா ஞானம் உள்ளவர். அவரால் எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்க முடியும். மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவைன்னு துல்லியமாக பார்க்க முடியும். துல்லியமாக பார்த்து அதை ரெடி பண்ணவும் முடியும் அவரால். அப்படித்தான் கர்த்தர் இந்த உலகத்தை உருவாக்கினார். ஹல்லேலூயா. சரி, இந்த மாதிரி தான் பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனுஷனுடைய சாப்பாட்டுக்கு தேவையான காரியங்கள், பறவைகள், மிருகங்கள், செடி, கொடி, கனிகள் எல்லாத்தையும் கர்த்தர் முன்னமே கண்டு உருவாக்கினார். மனுஷன் உருவாக்கப்பட்டதுக்கு ஐயா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கர்த்தர் கேட்குற மாதிரி வைக்கலை. அவனுக்கு என்ன தேவைன்னு முன்னமே கண்டு அவன் சாப்பாட்டுக்கு தேவையான கனிகள், ரைட், எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை பாருங்கள், அவன் வருங்காலத்தில் அவனுக்கு மாம்சம் தேவைப்படும் அப்படின்றத நினைவில் கொண்டு மிருகங்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த மிருகங்களுக்குள்ள மனுஷனுக்கு தேவையான போஷாக்கை வச்சிருக்கிறார். மனுஷ சரீரத்துக்கு போஷாக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் அவைகளை உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? இப்போ இதெல்லாம் பார்க்குறோம். அப்போது இது எல்லாத்தையுமே கர்த்தர் யோசித்து தான் பண்ணியிருக்கிறார், கனெக்ட் பண்ணியிருக்கிறார் பாருங்க எல்லாத்தையும். இந்த யூனிவர்ஸ் ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகிருக்குது, இணைந்து செயல்படுகிறது. ரைட், இந்த சிம்ஃபனிலாம் பார்த்துருக்குறீங்களா? இப்போ தனியாக ஒரு ஆள் மியூசிக் வாசிக்கிறது வேறு, ஆனால் ஒரு சிலர் அநேக இசை கலைஞர்கள் பலவிதமான கருவிகள் வாசிக்கிறவங்க இணைந்து வாசிக்கும்போது அதை கரெக்டாக ஒரு நல்ல ஒரு மியூசிக் கேட்குறதுக்கு இனிமையான திறமையாக வாசித்து ஒரு 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 மெஜஸ்டிக் க்ரியேஷன்லாம் உருவாக்குற மாதிரி அநேக பாடல்கள்லாம் இருக்குது, மியூசிக் பீசஸ்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அத்தனை பேர் சேர்ந்து வாசிப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இணைந்து செயல்படுவதற்கு அந்த மியூசிக், அந்த நோட்ஸ் எழுதினவங்க, அந்த மியூசிக் ரைட்டர், அந்த கண்டக்டர், இவங்கெல்லாம் நிறைய முயற்சி எடுத்துருக்குறாங்க. முயற்சி எடுத்து யோசித்து எந்த நேரத்தில் யார் வாசிக்கணும், என்ன நோட்டில் வாசிக்கணும், எவ்வளவு சத்தத்தில் வாசிக்கணும், அப்படிலாம் யோசித்து பார்த்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க.
அதை வந்து அநேக நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது தவறுகள் இருந்தால் திருத்தி அதுக்கப்புறம் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி பண்ணும்போது நம்ம கேட்குறதுக்கு ஆஹா என்ன அருமையாக வாசிக்கிறாங்கப்பா, என்ன கோஆர்டினேஷன், என்ன திறமை, என்ன ஒரு ஒற்றுமை, என்ன எவ்வளோ அழகாக இணைந்து இப்படிப்பட்ட ஒரு 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 மாபெரும் ஒரு இசையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க, கேட்குறது எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம பாராட்டுறோம் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உருவாவதற்கு என்ன தேவைப்பட்டுச்சு? முன்னமே யோசிக்கிற ஒரு ஒரு தன்மை தேவைப்பட்டது. எது எப்படி இணைந்து செயல்படணும், ரைட், எது எந்த அளவில் செயல்படணும், எப்படி செயல்படணும் அப்படின்னு யோசித்து பார்த்து ரைட் அதை உருவாக்கியிருக்கிறாங்க. யோசிக்காமல் என்னத்தையாவது எதையாவது பண்ணிடணும்னா அது வந்து பாருங்கள் கேட்குறதுக்கு கன்றாவியாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாசித்தாங்கன்னா நீ வாசிக்கவே வேண்டாம், சும்மா இருந்தால் அந்த அமைதியே எனக்கு போதும், அமைதி பெட்டர் உன் சத்தத்தை கேட்குறதுக்கு இல்லையா? அப்படி தானே சொல்லுவோம். இந்த பூமியை உருவாக்குவதற்கு கர்த்தர் இந்த விதமாக யோசிச்சிருக்கிறார். ரைட், யோசித்து பார்த்து திட்டம் போட்டு அளவில்லாத அவருடைய ஞானத்தினால ரைட் இந்த பூமி இந்த விதமாக செயல்படணும், இந்த பூமிக்குள்ளே சகலமும் என் பிள்ளைக்கு தேவையான சகலமும் இருக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்து கர்த்தர் செஞ்சுருக்கிறார். இப்போ மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கவனிங்களேன். மனுஷனை உருவாக்குறாரு, உருவாக்கி அவனுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் உருவாக்கி இருக்கிறாரு. உருவாக்கப்பட்டு கர்த்தர் முன்னாடி மனுஷன் நிற்கிறான். ரைட், அவன்கிட்ட வந்து கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, என்னெல்லாம் சொன்னாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். 28ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி, சொல்லுங்கள் பலுகி பெருகி, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, இந்த நேரத்தில் இன்னும் அவனுக்கு பலுகி பெருகிறதுனா என்னென்னலாம் தெரியாது, எப்படி பலுகி பெருகுவோம்னு தெரியாது. பலுகி பெருகணுன்றது அவனுக்கு வந்து விளங்கலை, ஏன் எதுக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து கர்த்தர் ஒரு 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 ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, நீ பலுகி பெருகு. அதுக்கு தேவையான வித்தை ஆதாமுகளை வச்சிருக்கிறாரு. ரைட், அந்த பலுகி பெறுவதற்கான அந்த கர்ப்பப்பையை அந்த ஏவாளுக்குள்ளே வச்சிருக்கிறார். ரைட், பலுகி பெறுவதற்கான அந்த ஆசீர்வாதத்தை அவங்க மேலே வைக்கிறார். இதெல்லாம் தேவை, எனக்கு வேணும், இது அவசியம்ன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதற்கு முன்பாகவே அதுக்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாருன்றதை கவனிங்க. அவங்க பலுகி பெருகணும் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அவங்க மேலே ஆசீர்வாதத்தையும் வைக்கிறாரு, பலுகி பெருகுவதற்கான அந்த ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்களேன். பூமியை நிரப்பு, ஒத்தாள் நிற்கிறாங்க. பூமியை நிரப்புனா அவனுக்கு எப்படி நிரப்ப போகிறோம், என்ன பூமியை நிரப்புறதுனா என்ன, எப்படி, ஒன்றும் தெரியாது. ஆனால் பூமியை நிரப்புங்கள்னு அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் மேலே வைக்கிறாரு. அடுத்து அதை கீழ்ப்படுத்து அப்படின்றாரு. கீழ்ப்படுத்தினா எதை கீழ்ப்படுத்தணும்? எல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறத நம்ம ஒன்றும் கீழ்ப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அடங்கி இருக்கிறத நம்ம வந்து கீழ்ப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது, ஆல்ரெடி அடங்கி தானே இருக்குது. ரைட், அப்போ கீழ்ப்படுத்தினா என்ன? உனக்கு ஒரு சத்ரு இருக்கிறான், அவன் உனக்கு விரோதமாக வருவான். அவன் வரும்போது அவனை கீழ்ப்படுத்துவதற்கான பலம் உனக்கு தேவைப்படும். அதை நான் உனக்கு இப்போவே கொடுக்குறேன். ஆதாமுக்கு பிசாசை கீழ்ப்படுத்துவதற்கான அந்த வல்லமையை கர்த்தர் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறார், உருவாக்கும் போதே கொடுத்தார். அதை கீழ்ப்படுத்தி ரைட் ஆண்டு கொள்ளுங்கள்ன்றார். ஆளுகையை கொடுத்துருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, கீழ்ப்படுத்தக்கூடிய பலத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ பாருங்க, ஆதாமுக்கு இன்னும் ஒரு சத்ரு இருக்கிறானே தெரியாது, அவன் எவ்வளோ மோசமானவன்றதும் தெரியாது.
ஆதாமுக்கு தனக்கு விரோதமாக வந்து அந்த சத்துரு கிளம்பி வருவான் அப்படின்றதும் தெரியாது. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடியே கர்த்தர் வந்து அந்த கீழ்ப்படுத்தக்கூடிய அந்த பலத்தை ஆதாமுக்குள்ளே வைக்கிறார். ஆளுகையை அவனுக்கு கொடுக்குறார், அதிகாரத்தை கொடுக்குறார். புரியுதா? அந்த சிருஷ்டிப்பிலே கர்த்தர் இப்படி தான் செயல்படுறார். எப்படி? யெகோவா ஈரே, தேவைகளை முன்னமே கண்டு அவைகளை பூர்த்தி செய்கிற தேவனாகத்தான் அவர் வெளிப்படுகிறார். இந்த 29 கொஞ்சம் பாருங்களேன். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. பாருங்கள், கர்த்தர் வந்து வெறும் கனியை மட்டும் உருவாக்கலை. ஏன்னா வெறும் கனியை உருவாக்கி இருந்தார்னா அதை சாப்பிட்டு தீர்த்திருப்பான் மனுஷன் இல்லையா? மனுஷன் வந்து பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி நித்தியவாசியாக இருந்தான். யோசிச்சு பாருங்கள், நித்தியவாசியாக இருந்துக்கிட்டு அவன் பெருகிக்கிட்டே இருந்தானா, பூமியில் எத்தனை 1000 கோடி கனி இருந்தாலும் அதை காலி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அல்லேலூயா. ஏன் பாவம் செய்து மரணம் உண்டானதுக்கப்புறம் கோடான கோடி ஜனங்கள் வசிக்கிறாங்க இன்றைக்கி. 800 கோடி ஜனங்களுக்கு மேலே இந்த காலகட்டத்தில் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும், ஆனால் கனிக்குள்ளே வந்து விதை இல்லை அப்படின்னா தின்னு தீர்த்திருப்போம் இல்லையா? ஆனால் பெருக்கம் உண்டாகணும்னு கர்த்தர் விரும்பினார். அவர் கர்த்தர் வந்து மனிதன் பெருகுவான், எல்லா மனுஷருக்கும் சாப்பாடு தேவை, எல்லாருக்குமே வந்து காலகாலத்துக்கும் சாப்பாடு வேணும், அவன் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பி கர்த்தர் வந்து அந்த கனிக்குள்ளே விதையை வச்சிருக்கிறார். கனிக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாரு? விதையை வச்சிருக்கிறாரு. பாருங்க, எல்லா மரம் செடி கொடிக்குள்ளெல்லாம் என்னத்தை வச்சிருக்கிறாரு? விதையை வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் மிருகங்களுக்குள்ளேயும் மனிதனுக்கு உணவு தேவை. மனுஷன் வந்து எல்லாத்தையும் அடித்து தின்னுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, விதை இல்லை அப்படின்னா எல்லா மிருகமும் செத்து போயிருக்கும் இல்லையா? இன்றைக்கி நம்மலாம் சொல்கிறோம் இந்த என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த மீன் பிடிக்க போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் மீன் பிடிக்க போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த மீன்கள்லாம் பழுகி பெருகணும், அந்த பழுகி பெருகிறதுக்கு இடம் கொடுக்கணும். சும்மா பிடிச்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எல்லாம் காலி ஆயிரும். அப்புறம் மீன் பிடிக்க போனால் வெறும் தண்ணி தான் இருக்கும், ஒத்த மீன் இருக்காது இல்லையா? அதனால் பாருங்கள், அந்த மாதிரி மனுஷன் ஞானமாக நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. கர்த்தர் வந்து பாருங்கள், மீன்கள் மனுஷன் அதிகமாக மீன் சாப்பிடுவான், அவன் சாப்பாட்டுக்கு மீன் வேணும் அப்படின்னு யோசித்து மீன்கள் பழுகி பெருகும்படி அவைகளுக்குள்ளே விதை வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் மிருகங்கள் பறவைகளுக்குள்ளேயும் மனுஷனுக்கு ஆகாரம் தேவை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவன் பலியிடுவதற்கு மிருகங்கள் தேவை இல்லையா? பழைய ஏற்பாட்டில் வந்து மிருகங்களின் பலி, இப்போ அதுக்கெல்லாம் மிருகங்கள் தேவை. இதெல்லாம் கர்த்தர் முன்னமே கண்டு அவைகளுக்குள்ளே விதையை வச்சிருக்கிறார், அவைகள் பழுகி பெருகும்படி. அப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லாவற்றையும் பாருங்கள், கர்த்தர் வந்து அந்த தேவை உருவானதுக்கப்புறம் செய்யலை. எல்லா கனியும் சாப்பிட்டு தீரப்போகிற நேரத்தில் ஆதாம் போய், கர்த்தாவே கனியெல்லாம் தீரப்போகுது, கர்த்தாவே நாங்கள் இவ்வளோ ஜனம் இருக்கிறோம், எப்படி சாப்பிட்றது, எங்கள் சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற மாதிரி வைக்கலை கர்த்தர். அவனுக்கு சாப்பாடு வேணும்னு தெரிஞ்சு விதையை ஆல்ரெடி உள்ளே வச்சிருக்கிறார். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த விதையை பயன்படுத்தி விவசாயம் பண்ணி எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அவ்வளோ சாப்பாடு அவன் உற்பத்தி பண்ணிக்கலாம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்க, கர்த்தர் நம் நினைவாக இருக்கிறார், நம்மை குறித்து யோசிக்கிறவராக இருக்கிறார், முன்னமே நம்முடைய தேவைகளை காண்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்காக அவர் திட்டம் போடுகிறவராக இருக்கிறார். அப்படி நம்மை குறித்து யோசித்து நம்முடைய தேவைகளை கண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும்படி திட்டம் போட்டு காரியங்களை ஆயத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்படி பல விதங்களில் கர்த்தர் யெகோவா ஈரேவாக வெளிப்படுகிறார். இன்னும் ஒரு சில காரியங்களில் வந்து பாருங்கள், கர்த்தர் வந்து யெகோவா ஈரேவாக வெளிப்படுகிறார். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
பாருங்கள், இப்போது மனிதன் வந்து இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டெல்லாம் உண்டு பண்ணுவதற்கு, ரைட், சிவிலைசேஷன் இதெல்லாம் உருவாவதற்கு 2 காரியங்கள் ரொம்ப தேவை. இரும்பு, வெண்கலம், ரைட், ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் மனுஷனுடைய முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை, ரைட். ஆதி காலத்து மனிதன் வந்து பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ முன்னேறி இவ்வளோலாம் சாதிச்சிருக்கிறான், இவ்வளோலாம் கட்டியிருக்கிறான் அப்படின்னா அதுக்கு 2 காரியம் ரொம்ப அத்தியாவசியம். வெண்கலம், இரும்பு, இதெல்லாம் தேவை. இது இல்லாமல் சிவிலைசேஷனே கிடையாது, முன்னேற்றமும் அவ்வளோ பெருசாக இருந்திருக்காது. ஆனால் இதெல்லாம் மனுஷனுக்கு இது தேவை அப்படின்றத கர்த்தர் முன்னமே பார்த்தார். முன்னமே பார்த்து அந்த இரும்பு வெண்கலத்தை பூமியில் வச்சிருக்கிறார். பூமியில் வச்சது மட்டும் இல்லைங்க, நான் இதை குறித்துலாம் அதிகம் வாசிப்பேன். அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை மனுஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு, எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை பூமியில் மேலாப்பில் வச்சுருக்கிறாராங்க கர்த்தர். இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா பல லேயர்ஸ் இருக்குது, ரைட், பல விதமான லெவல் இருக்குது. மேலாப்பில் கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் இருக்குது, அது கீழே இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது கீழே இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது கீழே இன்னும் கொஞ்சம் இருக்குது, இப்படி போயிட்டே இருக்குது பூமி, ரைட். கர்த்தர் இரும்பு வெண்கலத்தினால் ஆழமாக மனுஷன் தோண்டி எடுக்க முடியாத ரேஞ்சில் எங்கேயாவது வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் முன்னேறுவதற்கான வழியே இல்லாமல் இருந்திருக்கும், ரைட். அவன் இன்றைக்கி உருவாக்கியிருக்கிற கண்டுபிடிச்சிருக்கிற அநேக காரியங்கள்லாம் கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் வந்து பாருங்கள், நம்ம எப்படி வளர்ந்துருக்க முடியும்? அந்த காலத்தில் அவ்வளோ டெக்னாலஜிலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சே நம்மளால் வந்து இன்னும் பூமிக்குள்ளே ரொம்ப ஆழமாலாம் போக முடியல. இன்னும் நம்ம போகல, ஒரு லெவலுக்கு தான் போயிருக்கோம். ஆதி காலங்களில் அந்த டெக்னாலஜிலாம் இல்லாமல், ரைட், மனுஷன் எப்படி அந்த இரும்பு வெண்கலத்திலலாம் வெளியில் எடுத்துருப்பான் ரொம்ப ஆழமாக இருந்துருந்துச்சுன்னா? முடியாது இல்லையா? ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவன் எடுக்கக்கூடிய அளவுக்கு அதை வந்து எடுக்கக்கூடிய விதத்தில் தான் அந்த இரும்பு வெண்கலம் இதெல்லாம் பூமியில் வச்சுருந்துருக்கிறார் மேலாப்பில். அது மட்டும் இல்லை, அந்த இரும்பு வெண்கலத்தில் அவரை உருவாக்கின விதம் பாருங்கள், எப்படி அந்த மெட்டல்லாம் மனுஷன் பயன்படுத்தி பலவிதமான கருவிகள் பலவிதமான காரியங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு விதத்தில் அதை படைச்சிருக்கிறார். ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு தன்மை இருக்குது. இரும்புக்கு ஒரு சில தன்மைகள் இருக்குது, வெண்கலத்துக்கு ஒரு சில தன்மைகள் இருக்குது, ரைட். வெள்ளி, பொன் இவைகளுக்கெல்லாம் தனித்தனியான தன்மை இருக்குது. எல்லாம் ஒரே விதமாக கிடையாது. அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தன்மையை வச்சிருக்கிறார். இப்போ நான் இரும்பை பயன்படுத்துகிற மாதிரி இதை பயன்படுத்த முடியாது, பொண்ணை பயன்படுத்த முடியாது, வெள்ளியை பயன்படுத்த முடியாது. இரும்புக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையின் அடிப்படையில் தான் அதை பல விதங்கள் நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம், ரைட். வெண்கலத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை இருக்கிறதுனால தான் அதை இந்த பல விதங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் கர்த்தர் யோசித்து பார்த்து உருவாக்கி மனுஷனுக்குன்னு அதை வச்சிருக்கிறாரு கரெக்டாக, ரைட். மனுஷன் தோண்டி எடுக்கக்கூடிய விதங்களே வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்கள்லாம் காமிக்கிறேன். இதெல்லாம் முக்கியன்றது பைபிளில் இருந்தும் ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் போங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். Hallelujah, praise you Lord Jesus. இங்கே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் போனீங்கன்னா இங்கே காயினுடைய ஒரு சில பிள்ளைகளை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. இதில் காயினோட வம்சத்தில் வந்த ஒரு சில ஆட்கள், இவங்க வந்து பாருங்கள், பல விதங்களில் பல காரியத்தை கண்டுபிடித்தவர்களாக அந்த காரியங்களுக்கு பிதாக்களாக இருந்தார்கள். ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இந்த மெய்ப்பர்களுக்கெல்லாம் பிதாவாக இருந்தான், ரைட். அவன் தான் இந்த ஆடு மாடுகளெல்லாம் இப்படி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வச்சு, ரைட், ஒரு மெய்ப்பனாக அதை ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும், ரைட். அந்த மாதிரி ஒரு காரியத்தை கொண்டு வந்த ஒரு ஆள் இருக்கிறார். ஹல்லேலூயா, ரைட். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆள் பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்கெல்லாம் உருவாக்குன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செய்கிற அந்த ஆட்களுக்கெல்லாம் தாப்பனாக இருந்தான். அவன் தான் இந்த மாதிரி மியூசிக் இப்படிலாம் பண்ணலாம், இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்தது அந்த ஆள் தான், ரைட். அதே மாதிரி இன்னொரு ஆளை குறித்து வேதம் போதிக்குது பாரு. செல்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன்
பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். அவன்தான் இந்த இரும்பு பித்தளை இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, அவைகளை வெளியில் எப்படி எடுக்கிறது, அவைகளை எப்படி பயன்படுத்துவது, எப்படி கருவியாக மாற்றுவது, எப்படி விதவிதமான கருவிகள் இப்படிலாம் செய்கிறது அப்படின்னு போதிக்கிறவனானான். எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு அந்த போதனை? வேதம் போதிக்கிறது நம்மளுக்கு தெளிவாக, கர்த்தர் தான் இதெல்லாம் மனுஷனுக்கு போதிக்கிறார் என்று. அப்போ கர்த்தர் அந்த ஞானத்தை இவனுக்கு கொடுக்குறாரு பாருங்கள். எப்படி இரும்பு எடுக்கணும், எப்படி இந்த மாதிரி வெண்கலத்தை எடுக்கணும், ரைட், அதை எப்படி கருவிகளை மாற்றணும், எப்படி விதவிதமாக பயன்படுத்தணும் அப்படின்ற இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், கவனிங்க. யாத்ராமமில் உபாகமம், ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம உபாகமம் பார்த்தோம்னா இங்கே உபாகமத்தில் 8ஆம் அதிகாரம் போங்க. 8ஆம் அதிகாரம். இங்கே உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வேதம் இப்படி நமக்கு இந்த கானான் தேசத்தை குறித்து நமக்கு அந்த வேதம் போதிக்குது, ரைட். அங்கே பல காரியங்கள் வேதம் சொல்லுது. அந்த எல்லா காரியத்தையும் நம்ம கவனிக்க வேண்டாம். இந்த ஒரு காரியத்தை பார்ப்போம். 9ஆம் வசனம் பாருங்கள். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம் அதாவது கானான் தேசம். கல்லுகள் இரும்பாக இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுள்ளதுமான தேசம். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கும்போது அந்த தேசத்தில் இரும்பு இருக்கணும்னு யோசித்து, அதுவும் நிறைய இருக்கணும், அவங்க ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசித்து கொடுக்குறாரு பாருங்க. கானான் தேசத்தை மட்டும் இல்லை, கர்த்தர் பூமியவே இப்படி தான் உருவாக்கி இருக்கிறார். இங்கே இன்னும் அதிகமாக ஈஸியாக இருக்குது ஆசீர்வாதத்தினால. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் யோசிக்கிறாருன்றதை கொஞ்சம் பாருங்கள். அந்த கல்லுகள் இரும்பாக இருக்கணுமா, என் பிள்ளைகளுக்கு இரும்பு தேவை, அந்த இரும்பு அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு கர்த்தர் யோசித்து அந்த மாதிரி ஒரு அந்த கானான் தேசத்தில் அந்த விதமாக இரும்பை வச்சு அவங்களுக்கு அந்த தேசத்தை தூக்கி கொடுக்குறாரு. என் பிள்ளைகளுக்கு செம்பு வேணும், தேவைப்படும், அவங்க பயன்பாட்டுக்கு அது வேணும், பல காரியங்களை அவங்க உருவாக்குவதற்கு அவங்களுக்கு தேவை. அதனால் அந்த செம்பை அவங்க வெட்டி எடுக்கிற மாதிரி மலைகள் பூரா செம்பை நிரப்பி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம யாத்ராமத்தில் பார்க்குறோம் இல்லையா, கர்த்தர் இந்த தேவ ஆசரிப்பு கூடாரம் அதை கட்டுவதற்கு ஒரு ஆளை தெரிந்தெடுக்கிறார், ரைட். தெரிந்தெடுத்து அவனுக்கு என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஞானம் கொடுக்குறாரு, ரைட். ஞானத்தினால நிரப்புறாருன்னு வேதம் போதிக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ், ரைட். ஏன்னா அந்த கூடாரம் செய்வதற்கு அது நல்ல ஹையாக குவாலிட்டியாக செய்யணும், அதை செய்கிறதுக்கு ஆள் வேணும், ரைட். அப்போ அதை செய்கிறதற்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. சும்மா எல்லாராலையும் பண்ண முடியுமா? அது முடியாது. அப்போ அதை செய்கிற அளவுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு அதுக்குன்னு ஒரு ஆளை தெரிந்தெடுக்கிறார். பெசலீல் அப்படின்னு ஒரு ஆளை தெரிந்தெடுத்து அவனை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, 30ஆம் வசனம் போங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகள் யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் இரத்தினங்கள் முத்திரை வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினால் அவனை நிரப்பினார். நம்ம தேவ ஆவினா நம்ம ஊழியம் பார்க்குறதுக்குன்னு மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் வேலைகளை செய்வதற்கு கூட கொடுக்கப்படுகிறது. ராஜாக்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அவங்க பார்த்திங்கன்னா அந்த ராஜாவின் வேலையை சரியாக செய்வதற்கு. இங்கே இவர் இந்த வேலையை பார்க்குறவராக இருக்கிறாரு, ரைட். இவருக்கு இந்த வெண்கலம், இரும்பு, இதிலெல்லாம் வெள்ளி, பொண்ணு, இதிலெல்லாம் வேலை பார்க்குறவராக இருக்கிறாரு. அந்த மாதிரி வேலை பார்க்குறவருக்கு அதுக்கு தேவையான ஞானம், அபிஷேகத்தை கர்த்தர் இங்கே கொடுக்குறாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன்? ஏன்னா கர்த்தர் இப்படிலாம் யோசித்து நமக்கு இதெல்லாம் தேவைன்னு அந்த இரும்பு, வெண்கலம், ரைட், பித்தளை இதெல்லாம் யோசித்து என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தேவைன்னு யோசித்து பார்த்து அதை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். ஈஸியாக எடுக்கக்கூடிய விதத்தில் வைக்கிறார்.
இதெல்லாம் என்ன காமிக்குது? யெகோவா ஈரே. இதெல்லாம் சாதாரணமாக வர்றதில்ல. யோசித்து பார்த்து திட்டம் போட்டு ரைட் செஞ்சால் தான் இப்படிப்பட்ட ஒரு படைப்பு உருவாகும். அது இந்த அளவுக்கு நுணுக்கமாக யோசிக்கணும்னா நம்ம மேலே கர்த்தருக்கு அலாதி அன்பும் பிரியமும் இரக்கமும் இருந்திருக்கணும். அப்போ தான் இப்படி இந்த அளவுக்கு நுணுக்கமாக யோசிக்கணும்னு தோணும். நான் மேலோட்டமாக யோசித்து ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போகலாம். இவ்வளவு நுணுக்கமாக யோசிக்கணும்னா எவ்வளவு அன்பு இரக்கம் ரைட் காருண்யம் நம்ம மேலே இருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு இருக்குது. அதனால தான் நமக்காக இப்படி யோசித்து பார்த்து நம்முடைய தேவைகளை முன்னமே கண்டு அவைகளை பூர்த்தி செய்கிற தேவனாக கர்த்தர் செயல்பட்டார். கர்த்தருடைய சிருஷ்டிப்பில் அவர் தன்னை யெகோவா ஈரேவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய சுபாவம். இந்த வெளிப்பாட்டை நாம் அறிந்து அதன்படி கர்த்தரை விசுவாசித்து அவரோடு ஒத்துழைக்கும்போது கர்த்தர் மகிமையாய் நம் வாழ்வில் யெகோவா ஈரேவாக வெளிப்படுவார். தேவைகள் உருவாவதற்கு முன்பாகவே சப்ளையை அனுப்புவார். இந்த காரியம் நமக்கு பிரச்சனை உருவாவதற்கு முன்பாகவே பதிலை அனுப்புவார். இப்படி பல இடங்கள் பல விதமாக கர்த்தர் பைபிள் காலங்களில் செயல்பட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உதாரணங்கள்லாம் நம்ம இனி வருகிற போதனைகளில் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நாம் இன்றைக்கி பேசின காரியங்கள் பார்த்த வசனங்களை இவையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வீட்டில் தியானிங்க. போகிறப்ப வர்றப்ப நைட் சும்மா இருக்கிறப்ப இந்த வசனங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜெபத்தோடு தியானிங்க. கர்த்தாவே இதெல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு மகிமையான வெளிப்பாடுகளை கொடுப்பார். உங்கள் வாழ்வில் இனி வருங்காலங்களில் யெகோவா ஈரேவாக மகிமையாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆல்ரைட், சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த போதனைகளை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.